வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதுதான் 1932 நடந்த 3வது வட்டமேசை மாநாடு. உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு பார்வையில் இது எவ்வளவு முக்கியம்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, டிஎன்பிஎஸ்சி தேர்வுல அடிக்கடி கேக்குற ஒரு கேள்வி இது. 1932ல நடந்த இந்த மாநாட்டுல அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க, இப்ப தேர்வு கண்ணோட்டத்துல இத அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பாப்போம். எந்த ஒரு வரலாற்று நிகழ்வு எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட தேதிகள் தான் இல்லையா? முதல்ல இந்த மாநாடு எப்போ நடந்ததுங்கிற தேதிகளை பாத்திரலாம். நல்லா பாருங்க, இந்த மாநாடு 1932ஆம் வருஷம் நவம்பர் மாசம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு அதே வருஷம் டிசம்பர் 24ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. இந்த 2 தேதியும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. மத்த தேதிகள் ஒருவேளை மறந்தா கூட இந்த வருஷத்தை மட்டும் மறக்கவே கூடாது. 1932 இதுதான் 3வது, அதோட கடைசி வட்டமேசை மாநாடு நடந்த வருஷம். இப்போதான் நம்ம இந்த மாநாட்டோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கே வரோம். அதாவது இந்தியாவோட ஒரு பெரிய அரசியல் சக்தி இதுல கலந்துக்கல. அது ஏன் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. கேள்வி இதுதான்: இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? இது தேர்வுல திரும்ப திரும்ப வர்ற ஒரு கேள்வி. என்ன நினைக்கிறீங்க? வாங்க பதில பார்க்கலாம். பதில் ரொம்ப சிம்பிள். இல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த மாநாட்டை முழுசா புறக்கணிச்சாங்க. இது சும்மா ஏதோ ஒரு கட்சி கலந்துக்காத மாதிரி இல்ல, இந்த ஒரு முடிவு அந்த மாநாட்டோட போக்கியே மாத்திடுச்சு. சரி, புறக்கணிச்சாங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா எதுக்கு அவ்ளோ பெரிய ஒரு முடிவை காங்கிரஸ் ஏன் எடுத்தாங்க? அதுக்கு பின்னால இருந்த காரணம் என்ன? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த காரணம் வேற ஒண்ணுமில்ல, அந்த சமயத்துல இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய இயக்கம் தான். அதுதான் சட்ட மறுப்பு இயக்கம். இங்கதான் நாம அவங்களோட முன்னுரிமைய புரிஞ்சுக்கணும். லண்டன்ல போய் ஒரு மாநாட்டுல கலந்துக்கிறத விட இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா நடக்கிற இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை இன்னும் தீவிரமா முன்னெடுத்துட்டு போறதுதான் காங்கிரஸுக்கு முக்கியமானதா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஒரு குவிக் ரிவிஷன். நாம இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் தேர்வுக்கு தேவையான பாயிண்ட்ஸ சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷம் 1932, தேதிகள் நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் 24 வரைக்கும். காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்களா? இல்ல. எதுக்கு? சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் கொடுக்கணும்னு, அவ்வளவுதான். சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. நாட்டிலேயே பெரிய அரசியல் கட்சியான காங்கிரஸ் கலந்துக்காத ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதோட முடிவுகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாநாடு அதோட நோக்கத்தை அடைஞ்சிருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?